பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 125 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். நம்முடைய தேவன் நன்மை செய்யக்கூடியவர். சங்கீதம் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Glory to God. செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனா. சங்கீதம் 36வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உம்மை அறிந்தவர்கள் மேலும் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவர் கவனித்து பார்க்கிறாருங்க. வேதம் அதனால தான் தெளிவாக சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் யாராயிருக்கிறார்? நல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. நாம் இந்த கால வேளையில் நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் ஏன் தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளை விட்டு வேறுபட்டதாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் வேறுபட்டதாக இருக்கிறதுனால தேவன் எதை செய்ய வேண்டுமென்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறாதோ அதை செயல்படுத்த முடியாத நிலையில் நம்ம போய்விடுறோம். பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நாம் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய Glory to God, பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் யாரும் இல்லை, அநீதி உள்ளவர் இல்லைங்க. அப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்கும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் கர்த்தர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா, நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் ஏன் எதிர்பார்க்கிற நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியலை தெரியுமா? நாம் நன்மை செய்ய வேண்டுமென்று அறிந்தும் நன்மை செய்வதற்கு வேண்டிய திராணி நமக்குள் இருந்தும் நாம் நன்மை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கி நான் சொல்லுவேன், நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாயிருங்க. இருதயத்தில் செம்மையான இருதயமுடையவர்களாயிருங்க. Glory to God. இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில், வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும். சங்கீதம் 128வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்போ. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச நன்மையை செய்யுங்க. நீங்களும் நானும் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவன் செய்த காரியத்தை இந்த பூமியில் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மையை செய்வோம், நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம். செபிப்போமா? பரலோக பிதாவே, குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில் செபிக்கிறப்பா. அப்பா,
வேதம் சொல்லுகிறது, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நீர் நன்மையை செய்கிறீரப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும், செம்மையான இருதயத்தை தாரும். உம்முடைய நன்மையை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.